கையை வந்து இந்த அதெல்லாம் பின்னாடி வருது. சார் நான் இவர் கையில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுப்பேன் சார், ஸ்ட்ரென்த்து கொடுப்பேன். அது இவர் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு இருந்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் சார் பண்ண போகிறேன். திருப்பி அதுதான் பண்ண போகிறேன். கொஞ்சம் நீங்கள் சுதாரிச்சிங்க. காலை சேர்த்து வச்சுக்கோங்க, நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. கெட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் இருந்துக்கும் ரெண்டாவது இருந்துக்கும் ஒரு வித்தியாசம் பண்ணல சார். இந்த ஸ்லிப்பை வந்து நம்ம அவர் கையில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். இது என்ன ஆகும் அப்படின்னா இவர் ஸ்ட்ரென்த்தை இன்னும் வந்து அதிகப்படுத்தும். எப்படி அதிகப்படுத்தும் அப்படின்னா, முன்னாடி கொடுத்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் ட்ராப் ஆகிருக்கோ அங்கெல்லாம் அவர் வந்து வீக்காக இருந்தார். இப்போ இம்ப்ரூவ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க உடம்பு வந்து ஒத்துழைக்கும் சார். அதே மாதிரி நான் பண்ணிடலாங்களா சார்? அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். நான் 75 கிலோ அவன் 75 கிலோ இருப்பான் சார். வெயிட் கொடுத்து பார்த்துடலாங்களா? முடியல இன்னும் கால் சேர்த்து வச்சுக்கீங்க சார். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 கேஜி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ முன்னாடி என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு 20 to 30 கேஜி தான் நான் பவர் கொடுத்தேன். அதனால அவரோட உடம்பு வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் நான் கொடுக்க போறேன். பார்த்துலாங்களா? அவருக்கு என்ன நான் பண்ணேன்னு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. இது இவர் சொன்னதுனால இவர் இந்த மாதிரி இருக்காரு. இப்ப திருப்பி அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டு ஸ்ட்ரிப் இல்லாம டெமோ பண்ணி பார்க்கலாங்களா? பண்ணலாம் சார். நீங்க எடுத்துங்க சார். அதை மொபைல் போன் இருக்குங்களா? ஓபன் பண்ணி கொடுங்க சார். ஓபன் பண்ணி சும்மா என்ன எதுக்கு மொபைல் போன் கொடுக்குறோம்னா, இதுல இருக்க ரேடியேஷன் கொடுத்துருங்க சார். ஓபன் பண்ணி கொடுங்க. இல்ல பாஸ்வேர்ட் போட்டு சும்மா போன்ல இருக்கிற வைப்ரேஷன்ஸ் எப்படி நம்மள டிராப் பண்ணுது, நம்ம உடம்பு எப்படி கெடுக்குது, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் எப்படி டிராப் பண்ணுது.